பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில உங்கள் ஒவ்வொருவரையும் கிறிஸ்து இயேசுவின் அளவற்ற அன்பு நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் ஒருபோதும் கைவிடாதவர், ஒருபோதும் உங்களை விட்டு விலகாதவர், ஒருபோதும் வாக்கு மாறாதவர். நீங்கள் நினைப்பதற்கும் நீங்கள் சிந்திப்பதற்கும் நீங்கள் ஜெபிப்பதற்கும் மேலாக தேவன் பெரிய காரியங்களை செய்கிறவர். யோபுவின் புஸ்தகம் 37 அதிகாரம் 5வது வசனத்தில் இப்படி ஒரு வசனம் இருக்கிறது. தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதத்திலே குமுற பண்ணுகிறார். ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதத்திலே குமுற பண்ணுகிறார். நான் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். தேவன் வானத்திலிருந்து இந்த பூமியில் எந்த ஒரு மனிதனுக்கும் ஆதரவாக ஒரு சத்தத்தை தேவன் தொனிக்க பண்ணும்போது ஒரு பெரிய அற்புதத்தை கொண்டு வரும். ஆகார் என்ற ஒரு அடிமை பெண் சாராளுக்கு பயந்து அவள் வெறுத்து ஓடும்போது வனாந்தரத்தில் போயிருந்தாள். கண்ணுக்கு எட்டாத தூரம், மனுஷ சஞ்சாரம் இல்லாத ஒரு வனாந்தரத்தில் அவளுக்கு உதவியற்ற ஒரு நிலைமையில் அவள் இருக்கும்போது வானத்திலிருந்து அவளுக்கு ஒரு சத்தம் வந்தது. வானத்திலிருந்து ஒரு சத்தம் வந்தது. ஆகாரே, உன் கண்ணை திறந்து பார் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு பெரிய நீரூற்றை திறந்து ஆசீர்வதித்தார். ஆச்சரியமாக இருந்தது. திடீரென்று அவளுக்கு ஒரு நீரூற்று திறக்கப்பட்டது. அவள் ஜீவன் மறுபடியும் உயிர்ப்பிக்கப்பட்டது. இதுபோல உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை தேவன் செய்வதற்கு வானத்திலிருந்து தேவன் உங்களோடு கூட பேசுவார். சில நேரங்களில் நம்ம நினைப்போம், நமக்கு யார் ஒத்தாசை செய்வா, யார் நமக்கு உதவி செய்வா, நம்பிக்கையற்ற உதவியற்ற இப்படி ஒரு நிலைமையில் இருக்கிறோமே என்று நீங்கள் யோசிக்கலாம். தேவன் தம்முடைய சத்தத்தை உங்களுக்காக ஆச்சரியமாய் தொனிக்க பண்ணுவார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணும், கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனச் செய்யும், கர்த்தருடைய சத்தம் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய சத்தத்தை கேட்டாவே பூமி குமுறும். ஆமென். ஆபிரகாம் தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய ஈசாக்கை அவன் பலியிடுவதற்கு அவன் கத்தி எடுத்து ஓங்கின போது கர்த்தர் வானத்திலிருந்து கூப்பிட்டார். பயப்படாதீங்க. உங்களுக்கு என்ன நேரத்தில் என்ன தேவையோ உங்களுக்காக பேசுகிற ஒரு தேவன் இருக்கிறார். வானத்திலிருந்து கூப்பிடுவார். அதனால் பயப்படக்கூடாது. கர்த்தரை நம்பி இருக்கிற, அவரை சார்ந்து இருக்கிற, அவரை தேடுகிற, அவரை ஆராதிக்கிற, அவரையே 100% நம்பி இருக்கிற எந்த ஒரு அன்பு சகோதர சகோதரிகளும் நீங்கள் கவலைப்படவே வேண்டியதில்லை. உங்களுக்கு உதவி மேலிருந்து வரும். ஹல்லேலூயா. ஆபிரகாமே பிள்ளையாண்டான் மேலே கையப்படாது. ஒரு நொடி அவன் ஆண்டவர் தாமதித்திருந்தால் ஈசாக்கை அவன் வெட்டியிருப்பான். கர்த்தர் ஈசாக்குக்கு துணையாக வானத்திலிருந்து தம்முடைய சத்தத்தை குமுற பண்ணுகிறார். பயப்படாதிருங்கள். அப்படி அவருடைய சத்தம் தொனிக்கும் போது அந்த யோபு 37:5 வாசிக்கிறோம், நான் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். தேவனுடைய சத்தம் வரும்போது ஆண்டவர் மரிக்கும் தருவாக்கி கொண்டு போன ஈசாக்கை தேவன் பெருக செய்து அவன் வித்தை கடற்கரை மணலத்தனையாக கர்த்தர் பெருக பண்ணினார். இந்த பேரை பெருசாக்குவார். உங்களுடைய பொருளாதாரத்தை தேவன் பெருசாக்குவார். உங்கள் பேரையே ஆண்டவர் பெருமைப்படுத்துவார். கர்த்தருடைய மகத்துவமான சத்தம் உங்களுக்காக வானத்திலிருந்து தொனிக்கும். எந்த சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட நிலையிலும் நீங்கள் பயப்பட வேண்டாம். உங்களுக்காக தேவனுடைய சத்தம் வானத்திலிருந்து குமுறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையினால நமக்கு யார் பேசுவா, நம்ம காரியமாக யார் செய்வா, நமக்காக யார் ஓடுவா, நமக்கு உதவி செய்வார், ஒத்தாசை செய்வார் எவரும் இல்லை என்று சொல்லி விரக்தியான நிலையில் நீங்கள் இருந்தீர்களானால் கர்த்தர் இந்த காலை வேளையில் என்னை கொண்டு சொல்லுகிறார், அவருடைய சத்தம் வானத்திலிருந்து உங்களுக்காக குமுற பண்ணுவார். அல்லேலூயா. அது ஆச்சரியமான விதமாக இருக்கும். அந்த சத்தம் தொனிக்கும் போது தேவன் அதிசயங்களை செய்வார். உங்களுக்காக ஒரு நீரூற்று சுரக்கும். உங்களுக்காக தேவன் சகாயத்தை அனுப்புவார். உங்களுக்கு எந்தெந்த காரியத்தில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த நன்மைகளை தேவன் கொடுக்கும்படி அவர் சத்தம் உங்களுக்கு ஒத்தாசை செய்யும். அல்லேலூயா. ஆகையினால
நீங்கள் கீழே எந்த நிலைமையிலையும் நீங்கள் பார்த்து சோர்ந்து போகாதபடி நீங்கள் மேலே பாருங்கள், கர்த்தருடைய சத்தம் உங்களுக்காக பிரதிபலிக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.